எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம இந்தியாவில் உள்ள ஷேர் மார்க்கெட்டை பற்றி. அதாவது நம்ம ஷேர் வாங்கி நம்ம ஒரு 1000 ரூபா ஒரு மாதம் இன்வெஸ்ட் பண்ணால் அதுலேருந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும், நல்ல ஷேர்ஸ் என்னென்ன ஷேர்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முன்னாடி பார்க்குறதுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைபர் தான் நான் நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதாவது ஷேர் மார்க்கெட்னாலே எல்லோரும் என்னப்பா நமக்கு எல்லாருமே ஒரு புரோக்கர்ஸ் வச்சு தான் நம்ம என்னென்ன ஷேர்ஸ் நம்ம ஃப்யூச்சரில் ப்ரெடிக்ட் பண்ணுற விஷயத்த நம்மளால் கணிக்க முடியுமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கும். நம்ம மனசுக்குள்ளேயும் நிறைய கேள்வி இருக்கும். நம்ம ஷேருக்கு எந்த அளவுக்கு நம்மளே நாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம், அதாவது இந்த காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்னத்தை ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது சொத்து காசு சேர்த்து வைக்கலனாலும் பரவாயில்ல, நல்ல எஜுகேஷனை கொடுங்க. எஜுகேஷனை கொடுத்து நல்ல ஒரு குழந்தைய வளர்க்கும் போது, தகப்பனாக இருக்கும் போது தான் மகனை நல்லா படிக்க வைக்கணுங்கிற ஒரு ஆசை எல்லா தந்தைக்கும் உண்டு. அதுக்கு நம்ம மிகப்பெரிய விஷயம் பணம் நமக்கு எப்போதுமே தேவை. இந்த பணம் பணத்தை திரும்ப சம்பாரித்து கொடுக்கும். அந்த பணத்தை கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும்தான் அந்த பணம் நமக்கு திரும்ப சம்பாரித்து கொடுக்கும். அப்படி சம்பாதிக்கக்கூடிய ஷேரை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். மக்களே, நான் இப்போ சொல்ல போகிறது மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க எப்படி ஷேர் வாங்கி நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு எத்தனை கம்பெனி ஷேர் வாங்கலாம், அப்படின்னா நம்ம எந்த கம்பெனி ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ப்ரிடிக்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஷேர்லாம் ஃப்யூச்சரில் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத ப்ரிடிக்டை நம்ம எப்படி பண்ணுறது. இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் நம்ம எந்த ஷேர் வாங்கினா 1000 ரூபாய்க்கு எத்தனை கம்பெனி ஷேர் வாங்க முடியும், எவ்வளோ ஷேர்ஸ் மினிமம் வாங்கலாம். சரிப்பா, நீ 1000 ரூபாய்க்கு சொல்கிற, அந்த 1000 ரூபாய்க்கு வாங்குகிற ஷேரில் நம்ம எத்தனை ரூபா ப்ராஃபிட் பார்க்க முடியும். இன்றைக்கி அந்த ஷேரோட வேல்யூ 100 ரூபா இருக்குன்னா, எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு 300 ரூபாய்க்கு அந்த ஷேர் வாங்குறீங்க, ஒரு 1000 ரூபா 2000 ரூபா ஒரு 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. மேபி ஒரு 3-4 மாதம் ஒரு வருஷத்தை கழித்து இந்த ஷேர்லாம் 500 ரூபாயாக மாறும். அப்போ நீங்கள் போட்ட 5000 ரூபா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 10,000 ஒரு 15,000 அப்படி உங்களுக்கு ப்ராஃபிட்டை சம்பாரித்து கொடுக்கும்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா நீ என்னென்ன ப்ரிடிக்ட் பண்ணுற, என்னென்ன ஷேர் நீ சொல்ல போகிற அப்படின்னு நீங்கள் என்னை கேட்கலாம். வாங்க நம்ம ஷேரை பற்றி பார்க்கலாம். என்ன ஷேர் நான் சொல்ல போகிறேங்கிறத தொடர்ச்சியாக பாருங்கள். மக்களே, நம்ம இப்போ பார்க்க போகிறது இன்ஃபோபீம் அவென்யூவோட ஷேரை பற்றி பார்க்க போகிறோம். இதோட ஷேரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 43 ரூபா போகுது, 43 ரூபா.50 காசு. மார்க்கெட் கேப்புங்கிறது இவங்களோட வேல்யூம், அதாவது அவங்க பண்ணுற பிஸ்னஸோட அவங்களோட அசட்டு, இவங்களோட வேல்யூம், இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம மார்க்கெட் கேப்புன்னு சொல்கிறோம். அப்புறம் மந்த்லி அலோகேஷன் நீங்கள் அலோகேட் பண்ணுறது ஒரு 100 ரூபா கூட அலோகேட் பண்ணலாம். அப்ராக்சிமேட்டாக ஷேர் ஒரு 2லேருந்து 3 ஷேர் நீங்கள் வாங்க முடியும். இப்போ நான் சொல்கிற ஷேர்ஸ்லாம் ஒரு மினிமம் ஒரு சாமானிய ஒரு மிடில் கிளாஸ் வாங்கக்கூடிய ஒரு ஷேராக இருக்கும். இவங்க என்னமாரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்கள் மனசு கேள்வி கேட்கும். இவங்க என்னமாரி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், பேமெண்ட் கெட்வே. அதாவது நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் அழகாக இன்றைக்கி மொபைல்லே வந்துருச்சு என்எஃப்எஸ்சி அப்படின்னு பேமெண்ட் கெட்வே. நீங்கள் அழகாக டெபிட் கார்டுலாம் பே பண்ணுறீங்க, அவங்க ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு. எல்லாமே டிஜிட்டல் கரன்சி ஆகிடுச்சு. இந்த டிஜிட்டல் கரன்சிக்கான ஆப் டெவலப்மெண்ட்லாம் எல்லாமே இவங்க பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, இ-காமர்ஸ் சர்வீஸும் பண்ணுறாங்க. அதாவது இன்றைக்கி எல்லாமே இ-காமர்ஸ் வெப்சைட்டாக போயிடுச்சு. இன்றைக்கி பார்க்கும்போது ஃப்ளிப்கார்ட் மாரி எத்தனையோ இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் இருக்குது. அந்தமாரி தான் இன்ஃபோபீமும் ஒரு கம்பெனி. இவங்க தான் டெவலப்மெண்ட் ஃபார் சாஃப்ட்வேர், இந்தமாரி சாஃப்ட்வேர் ஃபீல்டில் உள்ள ஒரு ஷேர் மார்க்கெட் கம்பெனியாக இருக்குது. அதாவது ஷேர் மார்க்கெட் கம்பெனியோட சொல்கிறதுக்கு முன்னாடி ஷேர் ப்ரைஸ், அதாவது இவங்களோட க்ரோத்தான பிஸ்னஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஆனால் இவங்களோட ஷேர் 43 ரூபா இருக்குது. இந்த ஷேர் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு இது நீங்கள் ஒரு 500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு 1000 ரூபாயை சம்பாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஷேராக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஷேரை பற்றி இன்னும் நம்ம நல்லா டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே மக்களே, அடுத்த ஷேர் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரித்திகா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் ஷேரை பற்றி பார்க்க போகிறோம். இவங்களோட ஷேர் ப்ரைஸ் 17 ரூபா தாங்க. 17 ரூபா 60 பைசா உள்ள இந்தியன் ரூபியான ஒரு ஷேர் ப்ரைஸு. இந்த பிரித்திகா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா, இவங்களோட டோட்டல் அவங்களோட ஒர்த்து, அவங்களோட வேல்யூ, அதாவது ஒரு கம்பெனியோட ஒர்த்துன்னு நம்ம சொல்லலாம். அது பார்த்திங்கன்னா 157 கோடி ஒர்த்து உள்ள ஒரு கம்பெனி.
மந்த்லி இந்த கம்பெனியோட ஷேரை வந்து நம்ம 100 ரூபாய்க்கு அலோகேட் பண்ண முடியும். அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து ஒரு 5 ஷேர் வாங்கலாம். சரிப்பா, நீ வந்து பிரித்திகா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் சொல்கிற, உன்னை நம்பி நான் வந்து ஒரு 17 ரூபா தானே, ஒரு 1000 ரூபாய்க்கு நான் வாங்குறேன்னு வை. இந்த 1000 ரூபா வந்து ஃப்யூச்சரில் ஒரு திரும்பவும் இந்த பணம் 1000 ரூபா வந்து இன்னொரு 1000 ரூபாயை சம்பாதிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க என்னப்பா பண்ணுறாங்க பிரித்திகா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து டிராக்டருக்குள்ள ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அப்புறம் மேஜராக இவங்க வந்து எல்லாமே வந்து ஃபார்மிங் லேண்டில் இந்தமாரி விவசாயம் சார்ந்த எக்யூப்மெண்ட்டுக்கு உள்ள காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி. இந்த பிரித்திகா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி. இதோட ஒர்த்தை வந்து 157 கோடி சொல்கிறோம். இப்போ ஷேரோட ப்ரைஸு 17 ரூபா 60 காசு. குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 5 ஷேர்லேருந்து ஒரு 10 ஷேர் வரையும் நீங்கள் வாங்கி வைக்கலாம். கண்டிப்பாக இந்த பிரித்திகா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ப்ரீட் கொடுக்குற ஒரு ஷேராக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஷேர் வந்து சைன்காம் ஃபார்முலேஷன் ஷேரை பற்றி பார்க்குறோம். இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து 7 ரூபா. இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் உள்ள ஷேரை பற்றி பார்த்துட்ருக்கோம். 7 ரூபாய்க்கு நம்ம இந்த ஷேர் வந்து குறைஞ்சது ஒரு 14லேருந்து ஒரு 15 ஷேர் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக வாங்கி வைக்கலாம். இவங்களோட கம்பெனியோட ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா 584 கோடி ஒர்த்தான ஒரு கம்பெனி. இவங்க வந்து பிஸ்னஸாக என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மேனுஃபேக்சர் வந்து டேப்லெட்ஸ், அதாவது நமக்கு வந்து இன்ஃபெக்ஷனாக நமக்கு வந்து எந்த நோய் வந்துருச்சுன்னா அதுக்கு டேப்லெட்டு தான் ஒரே சொல்யூஷன். அதேமாரி இவங்க வந்து டேப்லெட்ஸ்லாம் வந்து நிறைய விஷயங்கள் க்ரியேட் பண்ணுறாங்க. அதாவது மெடிசன் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. மெடிசன் ஒன்று தான் வியாதியை குணப்படுத்தும். அந்த மெடிசனே தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் சைன்காம் ஃபார்முலேஷன். அது மட்டும் இல்லை, இவங்க இன்ஜெக்ஷன் தயாரிக்கிறாங்க. அதேமாரி நிறைய சிறப்பு ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க. இதுவும் வந்து மார்க்கெட்டில் கண்டிப்பாக மக்களுக்கு தேவையான பொருட்களை தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இதோட ஷேர் ப்ரைஸ் வந்து நம்ம 7 ரூபா சொல்லியிருக்கோம். இதில் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு 14 ஷேர் வாங்கி வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் இந்த ஷேர்லாம் ஒரு 15 ரூபாலேருந்து ஒரு 6 ரூபா 7 ரூபா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ஷேராகவும் இது உங்களுக்கு அமையும். நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே 1000 ரூபாய்க்கு எப்படியெல்லாம் நம்ம ஷேர் வந்து ஒரு 5000 ரூபா வச்சுருந்தா எப்படி பிரித்து போட்டு அந்த ஷேர்லாம் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம நல்ல ஒரு ப்ரைஸில் உள்ள ஷேர், மீடியம் லெவலில் உள்ள ஷேரை ப்ரைஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். அடுத்த ஷேர் வந்து சவுத் இந்தியன் பேங்க். அதாவது இந்த பேங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷேர்ஸை வந்து நம்ம பேங்க்கில் உள்ள ஷேர்ஸை வாங்கும்போது கண்டிப்பாக அது வந்து இன்றைக்கி வந்து சவுத் இந்தியன் பேங்க்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டோட கேப் ஒர்த்து என்ன, அந்த பேங்க்கோட ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா 5470 கோடி ஒர்த்து உள்ள ஒரு சவுத் இந்தியன் பேங்க்கோட நம்ம வந்து ஒரு ஒர்த்து உள்ள ஒரு பேங்க்குன்னு சொல்லலாம். ஓகேப்பா, மந்த்லி இது அலோகேஷன் பண்ணுறது எத்தனை ரூபா அலோகேஷன் பண்ணலாம்? 28 ரூபா தானேப்பா. ஒரு 500 ரூபாய்க்கு நீங்கள் அலோகேஷன் பண்ணலாம். குறைஞ்சது நான் 100 ரூபா மினிமமாக சொல்கிறேன். அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு 5 ஷேர் 10 ஷேர் நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஓகே, சவுத் இந்தியன் பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் பேங்க்கில் வந்து நிறைய என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் மெயினாக இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஆப்பை வந்து என்ஆர்ஐ கஸ்டமர்ஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அவுட் சைட் கண்ட்ரியில் ஈஸியாக ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்புன்னா சவுத் இந்தியன் பேங்க்குன்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது ஜிசிசி கண்ட்ரியில் உள்ளவங்களுக்கு அதிகமாக சவுத் இந்தியன் பேங்க் மூலமாக பணம் அனுப்புகிறதாக தகவல்கள் நிறையவே வந்துட்டுருக்கு. ஃப்யூச்சரில் இதோட ஷேர்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மொத்தம் வந்து ரிட்டைல்ஸ் அண்ட் கார்ப்பரேட் பேங்கிங் சர்வீஸும் இவங்க பண்ணுறாங்க. இப்போ வந்து மெட்ரோ சிட்டிலலாம் சவுத் இந்தியன் பேங்க்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பேங்க்கில் வந்து ஈஸியாக லோன் கிடைக்கிது. கஸ்டமரோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக ஆக்டிவாக வச்சுருக்காங்க. அதேமாதிரி டெக்னாலஜி வைஸும் அப்டேட்டான ஒரு பேங்க்காக இருக்குது சவுத் இந்தியன் பேங்க். இதோட ஷேர்ஸை வந்து நீங்கள் குறைஞ்சது ஒரு 500 ஷேர்ஸ் கூட வாங்கி வைக்கலாம். ஃப்யூச்சரில் இந்த ஷேர் வந்து 28 ரூபா இருக்குங்கிறது 500 ரூபாய்க்கு கூட வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்லாம் வந்து மக்களே. நம்ம அடுத்த ஷேர் வந்து ரேடன் இந்தியா பவர் பார்த்துட்ருக்கோம். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ப்ரைஸ் 12 ரூபா போகுது. இவங்களோட கம்பெனியோட ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா 7000 கோடி நம்ம சொல்லலாம். மந்த்லி நம்ம இந்த ஷேருக்கு ஒரு 100 ரூபா அலோகேட் பண்ணாலே போதும். அப்ராக்சிமேட்டாக இந்த ஷேர் வந்து ஒரு 8 ஷேர் 800 ரூபாய்க்கு வாங்கலாம். என்னப்பா நான் வந்து சொல்கிறது எல்லாமே 1000 ரூபா பட்ஜெட்டில் நம்ம ஷேர் சொல்லிகிட்ருக்கோம். ஓகே, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெர்மல் பவர் ஜென்ரேஷன் கம்பெனி ஃபோக்கஸிங் எஃபிஷியன்ட் எனர்ஜி டெலிவரி. அதாவது இவங்க பவர் ஜென்ரேஷன் பண்ணுற ஒரு கம்பெனி தான். இவங்களுக்கு வந்து 12 ரூபாயில் உள்ள ஷேர் வந்து மேபி
எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும்னுலாம் நான் சொல்லலை. உங்கள் கையில் ஒரு 50 ரூபா ஒரு 20 ரூபா எப்படி வந்து நம்ம டீ குடிக்கிறதுக்கோ இல்லை வெளியில் போனால் எப்படி செலவு பண்ணுறோமோ அந்தமாரி நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு இந்த ஷேர் வாங்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஷேர் வந்து ஜேபி பவர் வெஞ்சர்ஸ். இவங்களோட ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 12 ரூபா போகுது. இவங்களோட கம்பெனியோட ஒர்த்து வந்து 5400 கோடி ஒர்த்து உள்ள கம்பெனி. இவங்களோட ஷேர் வந்து நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 ஷேர் 100 ரூபாய்க்கு வாங்கினா போதும். இவங்களோட பிஸ்னஸோட விஷயங்கள் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி தான் இது. அண்டர்கோயிங் ரிஸ்ட்ரக்ஷன் நிறையா, அதாவது நிறைய ப்ராசஸ் உள்ள கம்பெனிஸ்ன்னு சொல்லலாம். பவர் ஜென்ரேட் பண்ணுற கம்பெனி ப்ளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுற ஒரு கம்பெனின்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்து பார்க்கக்கூடிய ஷேர் வந்து ஓரியன்டட் க்ரீன் பவர். இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து 11 ரூபா. இவங்களோட ஒர்த்து வந்து இவங்களோட கம்பெனியோட ஒர்த்து வந்து 900 crores. இவங்களோட ஷேர் வந்து நம்ம எத்தனை ரூபாய்க்கு வாங்கலாம்? 11 ரூபா தானே. 100 ரூபாய்க்கு நீங்கள் எப்படி போனாலும் உங்களுக்கு பெட்ரோல் போட காசு. 100 ரூபாய்க்கு வாங்கி இந்த ஷேர் ஒரு 9 ஷேர் வாங்கி வைங்க. இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா ரினியூவல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவங்களோட ஃபோக்கஸிங் வந்து விண்டும் பைமாஸ் எனர்ஜியும் இவங்களோட ஃபோக்கஸிங்கான உள்ள கம்பெனி. இவங்களோட பிஸ்னஸோட ஓவர்வியூவே இதுதான். அதாவது நம்ம எப்படி வந்து எனர்ஜியை வந்து ரினியூவல் பண்ண முடியும், எப்படியெல்லாம் வந்து பவரோ இல்லை எப்படி வந்து இயற்கை சார்ந்த பவர் ஜென்ரேஷன் எப்படி கொடுக்கலாம், அதனால் விண்டு மூலமாகவும் பை மாஸ் மூலமாக எனர்ஜியை எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுங்கிற ஒரு கம்பெனி தான் ஓரியன்டட் க்ரீன் பவர். மொத்தத்தில் நம்ம என்னென்ன ஷேர்ஸ் வாங்கணும், 1000 ரூபாய்க்கு ஒரு 10 ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இன்ஃபிபீம் கம்பெனியில் ஒரு 100 ரூபா ஷேர் இருக்குது. அதில் வந்து ஒரு 2 ஷேர்லேருந்து ஒரு 3 ஷேர் நீங்கள் வாங்கலாம். பிரித்திக் ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸில் 100 ரூபா ஷேர்னு வச்சிங்களேன். எக்ஸாம்பிள் அந்த ஷேரில் வந்து ஒரு 5 ஷேர் வாங்க முடியும். 1000 ரூபாயை நீங்கள் வந்து ஷேரை வந்து பிரித்து 10 கம்பெனியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்க வீடியோ. அதேமாரி எல்கேபி ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு 7 ஷேர் வாங்கலாம். இந்தமாரி சவுத் இந்தியன் பேங்க்கில் ஒரு 3 ஷேர் வாங்குங்க. அப்புறம் ஜேபி பவர் வெஞ்சர்ஸில் ஒரு 8 ஷேர் வாங்குங்க. ஓரியன்டட் க்ரீனில் பவரில் ஒரு 9 ஷேர் வாங்குங்க. இந்தமாரி 1000 ரூபாயை பிரித்து போட்டு நல்ல ஷேர்ஸ் வாங்கி அந்த 1000 ரூபா வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு 2000 ரூபாயா ஆகலாம், 3000 ரூபாயா ஆகலாம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து என்னோடய கணிப்பு தான். இது 100% அக்யூரேட்டாக வரும்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஃப்யூச்சரில் எப்படி வேணாலும் டவுனும் ஆகலாம், இன்க்ரீஸும் ஆகலாம். அதனால் முழுக்க என்னையை நம்புங்கன்னு நான் சொல்ல வரல. உங்களோட அனலைஸ் திங்கிங்கும் டைனாமிக்ஸான ஒரு திங்கிங்கும் மைண்டும் மட்டும்தான் உங்கள் ஷேரில் உள்ள பணம் வந்து பணத்தை சம்பாரித்து கொடுக்கும். நம்ம கூட இருக்கிறது ஒரு ஜஸ்ட்டு ஒரு சின்ன கணிப்பு தான். 1000 ரூபாய்க்கு ஒரு 10 கம்பெனியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத நான் வந்து ஒரு துல்லியமாக உங்களுக்கு என்னால் சொல்லக்கூடிய, அதாவது நான் துல்லியமான 90%ல் நான் சொல்கிறது ஒரு 10% தான் துல்லியமாக சொல்லுவேன். நாளைக்கு வந்து நான் வந்து உன்னை நம்பி தானேப்பா ஷேர் வாங்கினேன், சவுத் இந்தியன் பேங்க் 29 ரூபா தானே இருந்தது, நீ வந்து ஒரு 4 வருஷத்தில் 50 ரூபா ஆகும் 100 ரூபா ஆகும்னு சொன்னியப்பா, ஏன்ப்பா அது 500 ரூபா கூட ஆகலையே அப்படின்னு நீங்கள் என்னை கேட்கக்கூடாது. நம்மளோட கணிப்பு வந்து ஓரளவு இந்த இதெல்லாம் வாங்கி வச்சா நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு 10 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சா அந்த 1000 ரூபா வந்து ஒரு 4 மாதத்தில் ஒரு 2500 ரூபாயோ 3500 ரூபாயோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் என்னோட கணிப்பு. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா நிறைய ஷேரை பற்றி நிறைய கம்பெனிஸை பற்றி ஃப்யூச்சரில் நம்ம நிறைய பார்க்கலாம். ஓகே மக்களே, தேங்க்யூ.